Good evening, class 12 CBSE Max third chapter. இதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் ஏ ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் 3 சப்டிவிஷன் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் கேட்குறாங்க. ஆர்டர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ரோ கிராஸ் காலம், ரோ கிராஸ் காலம் இப்படிதான் எழுதுவோம். ரோனா அது காலம்னா நான் தெரியணும். ரோன்றது ஹரிசாண்டலா வருது, காலம்ன்றது வெர்டிகலா இருக்குது. இப்ப இதுல எத்தனை ரோ இருக்குன்னு பாருங்க. 1 2 3 3 ரோஸ் இருக்கு. கிராஸ் காலம் 1 2 3 4 காலம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் 3 cross 4. செகண்ட் கொஸ்டின் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ எலமெண்ட்ஸ் ஒன்று தான் நீங்க ஆட் பண்றதோட 3 4s are 12 அப்படின்னு போடலாம். கரெக்டாக தான் இருக்கும். 1 2 3 4 4 3s are 12. சரியா? ஸோ இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 12. தேர்ட் வந்து இந்த எலமெண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்களா, இதோட எப்படி இருக்கும்னு நான் மென்ஷன் பண்றேன் பாருங்க. A11 A12 A13 A14 அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ தேர்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ ஃபோர்த் காலம். இது அதே மாதிரி A21 A22 A23 A24, நெக்ஸ்ட் வந்து A31 A32 A33 A34. சரியா? ஸோ இப்போ இந்த நானா எலமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. A13னா இந்த இடத்துல இருக்குமா, இதான் A13 அப்படின்னும் போது A13 அதோட வேல்யூ வந்து 19. சரியா? அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, A21 வேல்யூ அது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 35. நெக்ஸ்ட் A33 அப்படின்னும் போது தேர்ட் ரோ தேர்ட் காலம், இதான் தேர்ட் ரோ தேர்ட் காலம் -5. A24 அப்படின்னும் போது செகண்ட் ரோ ஃபோர்த் காலம் 12. நெக்ஸ்ட் A23 போது செகண்ட் ரோ ஃபோர்த் காலம் கரெக்டாக போட்டோம், செகண்ட் ரோ தேர்ட் காலம் 5/2. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின், matrix has 24 elements. 24 elements இருக்கு. What are the possible orders we can have? What if it have 13 elements? இப்போ ஃபர்ஸ்ட் 24 elements இருக்கு. அதை எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். 1 cross 24 இப்படி போடலாமா? லைனா 24 ஒரே ரோல போடலாம். 2 tables பண்ணானா வரும். 2 into 12 ரெண்டு ரோல 12 12 எழுதலாம். 3 tables வச்சுன்னா 3 8s are 24. 3 8s are 24 பண்ணலாம். அப்புறமா 4 6s are 24 பண்ணலாம். 5 tablesல வராது. இப்போ இது அப்படியே 6 திருப்பி போட்டாலும் 6 into 4 அது மாதிரி எழுதலாம். 8 into 3ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 12 into 2ன்னு பண்ணலாம். நெக்ஸ்ட் 24 into 1ன்னு பண்ணலாம். ஸோ எத்தனை பாசிபிள்ஸ் இருக்கு? 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 பாசிபிள் ஆர்டர். சரியா? 24 அப்படியே டேபிள்ஸ் வந்து இந்த டேபிள்ஸ்ல வரும். 1 24s are 2 12s are 3 8s are 4 6s are அது அப்படியே 3 வந்துச்சு. இப்போ 13 எந்த டேபிள்ஸ்ல வரும்? அரேஞ்ச் பண்ண முடியுமா? 13 1 cross 13 இல்ல 13 cross 1 தான் பண்ணலாம். அப்ப இதுக்கு 2 பாசிபிள்ஸ் மட்டும் தான் இருக்கு. சரியா? 2 பாசிபிள்ஸ் மட்டும் தான் இருக்கு. சரியா? பாசிபிள்ஸ் மட்டும் தான். நெக்ஸ்ட் क्वेश्चन சிமிலர் தான். இப்போ மேட்ரிக்ஸ் have 18 எலிமெண்ட்ஸ். 18 எலிமெண்ட்ஸ் இருந்தா எப்படி பண்ணலாம்? 1 into 18 பண்ணலாம், 2 into 9 பண்ணலாம், 3 into 6 பண்ணலாம். 4 டேபிள்ஸ்ல வருமா? வராது. 5 டேபிள்ஸ்ல வராது. இப்போ இது அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணிட்டு வந்துடலாம். 6 3s are 9 2s are 18 1s are. அப்ப எத்தனை பாசிபிள் இருக்கு? 1 2 3 4 5 6 பாசிபிள் ஆர்டர். 5 எலிமெண்ட்ஸ் இருந்தா என்னதான் பாசிபிள்? 1 into 5 தான் பண்ண முடியும். 5 into 1. ஸோ 2 பாசிபிள் வேஸ். அவ்வளோ. சரியா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ட் a 2 cross 2 மேட்ரிக்ஸ் Aij whose elements. Aij ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்கல்ல, Aij. ஐனா அது, ஜேனா அதுன்னு தெரியணும். ஐனா ரோ, ஜேனா காலம். சரியா? இப்போ 2 cross 2 மேட்ரிக்ஸ்னா எப்படி இருக்கும்? A11 A12 A22
A21 A22. இப்போ இதுக்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ A11 போட்டா அப்படின்னா A11 A12 A21 A22 இந்த 4 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த கேஸுக்கு என்ன எடுப்பேன் அப்படின்னா ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். நான் வரும் AIJ அப்படின்னு கொடுத்தும் போது I plus J whole square by 2 போட்டானா வரும் 1 plus 1 whole square by 2. 1 plus 1 2 square. 2 square by 2 is equal to 4 by 2. ஆன்சர் வந்து 2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கேஸ் A12. அப்போ அதோட வேல்யூ ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 2. இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் வரும் 1 plus 2 whole square by 2 பண்ணிங்கன்னா 3 square by 2. அப்போ 3 squareனா 9 by 2 ஆன்சர். நெக்ஸ்ட் A21. 21க்கு A21 இதுக்குமே ஐயோட வேல்யூ 2, ஜேவோட வேல்யூ 1. சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். I plus ஜேவா அப்போனா வரும் 2 plus 1 whole square by 2. அப்போ இதுக்குமே 3 square by 2 9 by 2ன்னு வரும். நெக்ஸ்ட் லாஸ்ட் எலமெண்ட் நான் இருக்கு. லாஸ்ட் எலமெண்ட் வந்து A22. A22க்கு என்ன பண்ணோம்? ஐயோட வேல்யூ 2, ஜேவோட வேல்யூ 2. அப்போ சப்ஸ்டியூட் பண்ணா வரும் 2 plus 2 whole square by 2. அப்போ 4 square by 2. 4 square by 2னா 4 16 by 2 8. இப்போ கன்ஸ்ட்ரக்ட் 2 cross 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ட் அப்படியே பண்ணிடலாம். அந்த எலமெண்ட்ஸ் எடுத்து போட்டுடணும். A11 வேல்யூ 2, A12க்கு 9 by 2 வந்து இங்கே போட்டுங்க. A21க்கு 9 by 2, A22க்கு 8. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் போட்டிருக்கோம். இப்போ இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சால்வ் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் AIJக்கு வந்து I by J கொடுத்துருக்காங்க. இதே தான் 2 cross 2 மேட்ரிக்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே பண்ணிட்டு வந்துடலாம் பாருங்க. A11னா 1 by 1 ஆன்சர் 1 தான் வரப்போகுது. செகண்டுக்கு A21. செகண்ட் நான் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் A12 பண்ணுவோம். அப்போனா ஒரு ஐயோட வேல்யூ 1, ஜேவோட வேல்யூ 2, 1 by 2ன்னு வரப்போகுது. A21 இதுக்கு தான் நான் வரும் 2 by 1, அதை 2 மட்டும் போட்டால் போதும். A22க்கு 2 by 2 ஆன்சர் வந்து 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எப்படி பண்ணிக்கலாம்? ஸ்ட்ரெயிட் ஆன்சர் பண்ணிடுறோம். 1 by 2 2க்கு 1. சரியா? ஸோ அவ்வளோதான் இந்த கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின்லாம் நான் கேட்டிருக்காங்க. தேர்ட் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்காங்க. A11 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வாங்க. ஐக்கு 1, ஜேக்கு 2 ஜேக்கு 1. அப்போ 2 1s are 2 தான் வரப்போகுது. இது ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 2. அப்போ போட்டோன்னா 2 plus 1 plus 2 3, 3 square by 2, 3 square by 2 வந்து 9 by 2ன்னு வரப்போகுது. ஏன் ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் அப்படின்னா அப்போ 1 2 into 2 4 whole square by 2. அப்போ 5 square by 2, 5 squareனா 25 by 2. இப்போ நெக்ஸ்ட் A21னா ஃபர்ஸ்ட் 2 plus 1 into 2 2 divided by 2 whole square. அப்போ இது வந்து நான் வரும் 2 plus 2 4 square by 2, 4 square by 2 வந்து 4 16 by 2 8. தேர்டுக்கு வந்து A22 ரெண்டுத்துக்குமே 2 தரணும். அப்போ 2 plus 2 2s are 4 whole square by 2, 4 plus 2 6, 6 square by 2, 6 6 are 36, 36 by 2 வந்து 18. சரியா? ஸோ அப்போ அது மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிடும். 9 by 2, 2 25 by 2, 8 18. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டினும் இதே மாதிரி தான். கன்ஸ்ட்ரக்ட் 3 cross 4 மேட்ரிக்ஸா? அப்போ 3 ரோ வரணும், 4 காலம் வரணும். கொஞ்சம் லென்த்தியாக வரப்போகுது. 3 ரோனா A11 A12, 4 காலம்ல A13 A14 போடணும். செகண்ட் ரோக்கு A21 A22 A23 A24. தேர்ட் ரோக்கு A31 A32 A33 A34. இப்போ இத்தனை எலமெண்ட்ஸ் எத்தனை எலமெண்ட்ஸ்? இப்போ 3 சார் 3 4 சார் 12 எலமெண்ட்ஸ் ஒன்றுத்துக்கோ கண்டுபிடிக்கணும். இப்போ இதோட 2 லைன் போட்டால் அது பேர் மாடுலஸ்ன்னு அர்த்தம். எப்படி சால்வ் பண்ணுறேன் பாருங்க. A11க்கு ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ஸ்டெப்ஸ் மினிமைஸ் பண்ணுறேன். 1 by 2 மாடுலஸ் ஆஃப் -3 ஐயோட வேல்யூ 1, அது அப்படியே தான் வரப்போகுது. +1 கரெக்டா? -3 + 1. அப்போ 1 by 2 -3 + 1 -2. மாடுலஸ் ஆஃப் -2 என்ன வரும்?
2 தான் வரும். 1/2 into 2 பண்ணினா 2 கேன்சல் ஆயிட்டு இதோட ஆன்சர் 1ன்னு வரப்போகுது. சரியா? நெக்ஸ்ட் A12. A12க்கு என்ன பண்ண போறோம்? 1/2 இதுக்கு 1 தான் வரப்போகுது. -3 + 2ன்னு வரும். கரெக்டா? 1/2 -3 + 2னா மாடுலஸ் ஆஃப் -1 1 தான் வரப்போகுது. 1/2 into 1 ஆன்சர் வந்து 1/2 தான். நெக்ஸ்ட் A13 கொடுக்கும்போது என்ன பண்ண போறோம்? 1/2 -3 தான் வரப்போகுது. 3 + 3 -3 + 3 0 0 into anything is 0 ஆயிடும். சரியா? நெக்ஸ்ட் ரோ என்ன பண்ணோம்? A21 செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலமா. அப்ப -3 into 2 + 1 கரெக்டா? அப்போ 1/2 -6 + 1ன்னு வரும். அப்ப 1/2 இது -5 மாடுலஸ்ல இருந்து வெளியில வந்தாலும் +5 தான் இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து 5/2. ஸ்டெப்ஸ் புரியுதான்னு பாத்துங்க. மாடுலஸ் அப்படின்னா மைனஸ்ல இருந்தாலும் மாடுலஸ்ல இருந்து வெளியில வரப்ப பிளஸ் ஆயிடும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட்டுக்கு A22 நான் ஷார்ட்டா அப்படியே போட்டு வரேன். 1/2 ஐக்கு பதிலும் 2 ஜேக்கு பதிலும் 2. அப்போ -3 into 2 + 2 அப்போனா வரும் 1/2 -6 + 2 -6 + 2 போது வெளியில -4 வரும். வெளியில வரும்போது 4 தான் வரும். 2 1s are 2 2s ஆன்சர் வந்து 2 வரப்போகுது. A23 நான் வரும் 1/2 மாடுலஸ் ஆஃப் -3 into 2 + 3 அப்ப 1/2 இது -6 + 3 வந்துச்சுன்னா ஆன்சர் வந்து மாடுலஸ் ஆஃப் -3ன்னு இருக்கும். வெளியில வரும்போது 3 ஆயிடும். ஆன்சர் வந்து 3/2. A24 இது சப்ஸ்டிட்யூட் பண்ண பார்க்கலாம். 1/2 -3 into 2 + 4 அப்ப ஆன்சர் வந்து 1/2 -6 + 4ன்னு வரும். மாடுலஸ் ஆஃப் -6 + 4னா 2ன்னு வரும். -2ன்னு வரும். வெளியில வந்தா 2 2/2 ஆன்சர் வந்து 1. சரியா? நெக்ஸ்ட் A31 பண்ணோமா? A31 பண்ணா 1/2 -3 into 3 + 1 அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1/2 -9 + 1 வெளியில வந்துச்சுன்னா -8 + 8 ஆயிடும். into 8னா 4. சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? A32 ஆன்சர் வர பாருங்க. 1/2 into Aக்கு 3 தான். -3 into 3 + 2 பண்ணினா 1/2 -9 + 2 பண்ணினா -7 வெளியில வந்துன்னா 7 தான். 7/2. A33க்கு 1/2 -3 into 3 + 3 அப்ப ஆன்சர் வந்து 1/2 -9 + 3 -9 + 3 -6 வெளியில வந்தா 6 6/2 ஆன்சர் வந்து 6/2 ஆன்சர் வந்து 3. A34க்கு என்ன பண்ண போறோம்? அதே மாதிரி 1/2 மாடுலஸ் ஆஃப் -3 into 3 + 4ன்னு பண்ணுவோம். 1/2 -9 + 4 -9 + 4 வரப்போகுது. -4 வெளியில வந்தா +5 5/2ன்னு வரப்போகுது. ஃபைனலா நம்ம என்ன பண்ணிக்கணும்? ஆன்சர் எடுத்து எழுதணும்ல. இந்த ஃபார்மேட்ல எழுதிட்டு வந்தோம். ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டு ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தான் வந்திருக்கு 1. நெக்ஸ்ட் 1/2 5/2 2. செகண்ட் ரோக்கு 1 2 இதுக்கு நம்ம ஒன்று மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. ஏ நான் கண்டுபிடிச்சிக்கணும். A14 வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். மிஸ் பண்ணியிருக்கோமா? அதுக்கு போட்டுறோம். 1/2 A1னா -3 + 4 பண்ணனா 1/2ன்னு வரும். சரியா? 1/2 இதுவுமே நம்ம இன்க்ளூட் பண்ணோம். A14 வேல்யூ மிஸ் பண்ணிருக்கோம். இப்போ போட்டோம். 1/2 -3 + 4ன்னு வரும். 1/2ன்னு வந்துடும். 1 into 1/2 1/2. இப்போ அதையுமே இங்கே இன்க்ளூட் பண்ணனா 1 1/2 இந்த வேல்யூ 0 இந்த வேல்யூ 1 1/2 0 1/2. சரியா? ஸ்டெப்ஸ் அழகாக போடுங்க. இப்போ இது 5/2 2 3/2 1 இது 4 இது 7/2 3 5/2. சரியா? ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸஸ்
அப்படின்னு போட்டுக்கிறேன் அழகா. சரியா? நெக்ஸ்ட் இதுல செகண்ட் 3x4 தான் போடணும். இதோட இது கொஞ்சம் ஈஸியாவே இருக்கு. 2i - j-வா a11 பண்ணும்போது 2 × 1 2 2 - 1 1 வரப்போகுது. a12 2 தான் வரப்போகுது. 2 - 2 0 வரப்போகுது. a13 a13 2 × 1 2 தான். -3 2 - 3 -1 a14 a14னா இது 2 தான். 2 - 4 -2. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? செகண்ட் ரோ a21. நீங்க ஐயோட வேல்யூ 2 2 × 2 4 4 - 1 3 a22 போது 2 × 2 4 -2 2 a23 போது 2 2s are 4 -3 1 a24 அப்படின்னும் போது 2 2s are 4 -4 0. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? தேர்ட் ரோ a31 அப்படின்னும் போது 3 2s are 6 6 - 1 5 a32 அப்படின்னும் போது 3 2s are 6 - 2 4 a33 அப்படின்னும் போது 3 2s are 6 6 - 3 3 a34 அப்படின்னும் போது 3 2s are 6 - 4 வந்து 2. இப்போ இதை மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எழுதிடும். சரியா? மேட்ரிக்ஸ் ஃபார்ம் அழகா எழுதிக்கலாம். 1 0 -1 -2 3 2 1 0 5 4 3 2. சரியா? ரெக்வயர்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு முடிச்சிடுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், find the value of x y z of the following equation. இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட்ஸ் ஈக்குவல். அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா போட்டுடலாம். 4க்கு நேரம் a11 இதுலயும் a11 அந்த எலமெண்ட்ஸ் ஈக்குவல். இப்போ y is equal to 4. அப்போ z equal to என்ன வரப்போகுது? z பிளேஸ்ல இங்க நான் இருக்கு 3 இருக்கு. அப்போ z equal to 3. x is equal to 1 இருக்கு. y equal to 5 நமக்கு தேவை. x y z ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சிட்டோமா? செகண்ட் கொஸ்டின் என்ன பண்ணலாம்? அதே மாதிரி x plus y equal to என்ன வரும்? 6 வரும். 2 equal to 2 நம்மளுக்கு தேவையில்ல. 5 plus z equal to 5. கரெக்டா? அப்ப இதுல இருந்து ஈஸியாவே போட்டுறோம். 5 plus z equal to 5 னா z equal to இந்த 5 அந்த சைடு வந்துச்சுன்னா 5 - 5 z equal to 0 கண்டுபிடிச்சோம். அப்ப z equal to 5 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் x into y வந்து 8. இப்போ என்ன பண்ணலாம்? சப்ஸ்டிடியூஷன் ஆர் எலிமினேஷன் மெத்தட். இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணலாம். என்ன பண்றேன்? இந்த ஈக்குவேஷன் தான் x மட்டும் வேணும்னா 6 - y ன்னு வரப்போகுது. கரெக்டா? அதை தூக்கி இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். x into y வந்து 8. அப்ப x க்கு பதில் 6 - y into y equal to 8. அப்ப இந்த y இங்க பண்ணலாமா? 6y - y square equal to 8. இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்கா? இது ரெண்டுத்தையும் அந்த சைடு எடுத்து வந்துருங்க. இந்த -y square வந்தா +y square ஆடா -6y. இந்த 8 அப்படியே இருக்கு. equal to 0ன்னு வரும். கரெக்டா? இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. இங்க சால்வ் பண்ணிட்டுமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சுட்டா? இப்போ y square - 6y plus 8 equal to 0. அப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. இந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா 8 இங்க -6 என்ன பண்ணா வரும்? 2 4s are 8. ரெண்டுத்துக்குமே -2 -4 பண்ணினா -6 -2 into -4 plus 8. கரெக்டா? அப்போ இது என்ன பண்ணலாம்? y square - 2y - 4y plus 8 equal to 0. அப்போ y காமனா அப்படின்னா y -2 y -2 இங்க வந்து -4 போடுறோம். y -4 y -2 equal to 0. தனித்தனியா போட்டீங்கன்னா y -4 equal to 0 y -2 equal to 0 y equal to 4. இதுக்கு வந்து 2ன்னு வரப்போகுது. y தெரிஞ்சிச்சுன்னா x சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? x க்கு நான் 6 - y y ஃபர்ஸ்ட் டைம் 4 போட்டீங்கன்னா 6 - y வந்து x வந்து 6 - 4 2ன்னு வரப்போகுது. செகண்ட் டைம் x is equal to 6 - 4 அப்ப 6 - y ல இப்போ y க்கு பதில் 2ன்னு கொடுங்க. 6 - 2 கொடுத்தனா 6 - 2 பண்ணினா இது என்ன வரும்? இங்க 6 - 4 2 தான் வந்திருக்கு ஆன்சர். 6 - 2 4ன்னு வந்துருப்போம். அப்போ ஃபைனல் ஆன்சரை நான் எழுதலாம். எக்ஸோட வேல்யூ 2 or 4 வரலாம். ஒய்யோட வேல்யூவும் அதே மாதிரி 2, 4 வரலாம். இசட்டோட வேல்யூ 0. x y z வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? ஓகேவா?
எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ தேர்ட் கொஸ்டின் இந்த எலமெண்ட் அப்படியே ஈக்குவேட் பண்ணலாம். எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 9 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனு. செகண்ட் ஈக்குவேஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் பிளஸ் இசட் வந்து 5 இதை என்ன பண்றேன், இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லாம் சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ எக்ஸ் பிளஸ் இசட் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 9 ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த ஈக்குவேஷனை. எக்ஸ் பிளஸ் இசட்டோட வேல்யூ தான் 5. 5 பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 9. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 5, ஒய் ஈக்குவல் டு 4. சரியா? செகண்ட் ஈக்குவேஷன். தேர்ட் ஈக்குவேஷனா இருக்கு y plus z equal to 7 இருக்கா. y க்கு பதில் வேல்யூ தெரியும். 4 plus z equal to 7 அப்படின்னா z equal to 7 minus 4, z equal to 7 minus 4 வந்து 3. சரியா? நெக்ஸ்ட் நான் தேவை x தேவையா, அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இந்த ஈக்குவேஷனை இங்கே பண்ணலாம். x plus z equal to 5னா xோட வேல்யூ z வந்து 3, x plus z equal to 5, x is equal to 5 minus 3, x is equal to 2. சரியா? இப்போ இந்த கொஸ்டினும் அதே மாதிரி ஏபிசிடி வேல்யூ கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அந்தந்த ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட்ஸை ஈக்குவேட் பண்ணுங்க. இப்போ 4 ஈக்குவேஷன் வரும். a minus b is equal to -1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். 2a plus c is equal to 5, 2a minus b equal to 0, 3c plus d equal to 13. இப்போ இதை என்ன பண்ணோம், சால்வ் பண்ணோம். எப்படி பண்ண, சப்ஸ்டியூஷன் ஆர் எலிமினேஷன் அவர் விஷ் தான். என்ன பண்ணுறேன், இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். தேர்ட் ஈக்குவேஷன் கொஞ்சம் 0ன்னு இருக்குல்ல, அதை 2a ஈக்குவல் டு பின்னு எடுத்துக்கலாம். கரெக்டா? இந்த மைனஸ் பி இந்த சைட் போச்சுன்னா 2a ஈக்குவல் டு பி. அப்போ பிக்கு பதில் நான் 2a போடலான்றது தெரியும். இதை தூக்கி நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை பண்ணுறேன். நான் பண்ணுறேன் ஏ அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் பிக்கு பதில் 2a ஈக்குவல் டு -1 போடலாம். கரெக்டா? நம்ம எப்படி வேணா எது சிம்பிளாக இருக்கோ அது மாதிரி பண்ணிட்டு வரோம். a minus 2a minus a equal to -1, minus minus cancel ஆச்சுன்னா a is equal to 1. அப்போ b வந்து நான் வரும், b is equal to 2a வா. அப்போ b is equal to 2 into 1 2 தான். சரியா? இது ரெண்டும் கண்டுபிடிச்சிட்டோமா? இப்போ ஏபி கண்டுபிடிச்சிட்டு சிடி கண்டுபிடிக்கணும்ல. அப்போ நான் பண்ணலாம் பாரு. செகண்ட் இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சு சி கூட கண்டுபிடிச்சலாம் பாரு. 2 ஏவோட வேல்யூ 1 plus c is equal to 5. அப்போ c is equal to 5 minus 2. c is equal to 5 minus 2 3. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டி, இதில் மட்டும் தானே டி இருக்கு. அப்போ அந்த ஈக்குவேஷன் அது இதா 3, சியோட வேல்யூ 3னா போட்டுக்கிறேன், ப்ளஸ் டியோட வேல்யூ டி அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு 13. 9 plus d equal to 13. d is equal to 13 minus 9. 13 minus 9 எவ்வளோ? 4 9 10 11 12 13. அப்போ 4. a b c d வேல்யூ கண்டுபிடிச்சோம். 1 2 3 4. சரியா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், aij m cross n. இது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம்? 2 cross 2 இது ஒரு ஸ்கொயர், 3 cross 3 ஆர் 4 cross 4. சரியா? 4 cross 4. அப்போ இந்த m n எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஆப்ஷன் சி கரெக்ட். சரியா? நெக்ஸ்ட் MCQ பார்க்கலாம். which of the given value of xy makes the pair of matrices equal? ஈக்குவல் சொல்லிட்டாங்கன்னா நடுவில் ஈக்குவல் நம்மளே போட்டுக்கலாம். ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா என்ன வரணும்? 3x plus 7 equal to 0 ஒரு ஈக்குவேஷனு. 5 is equal to y minus 2. இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. இந்த மைனஸ் 2 சரி வந்துச்சுன்னா 5 plus 2 equal to y. அப்போ y-ஓட வேல்யூ 7. அது ஓகே. இதுமே செக் பண்ணாலும் அதான் வரும் பாருங்க. y plus 1 equal to 8னா இந்த 1 அந்த சைட் போச்சுன்னா -1, 8 minus 1 7 தான் வரும். சரியா? ஓகே. இதுமே என்ன பண்ணிடலாம், இந்த ஈக்குவேஷன் வச்சே பண்ணிடலாம். 3x plus 7 அந்த சைட் போச்சுன்னா -7. x is equal to -7/3. x is equal to இது இது 0. இந்த ஆப்ஷன் இருக்கா? x is equal to -7/3 இல்ல. சரி, இதை வச்சு செட் பண்ணலாம். 2 minus 3x is equal to 8. இதை என்ன பண்ண 2, இந்த 8 அந்த சைடு இருந்தால் -8, இந்த -3x அந்த சைடு போச்சுன்னா +3x. அப்போனா ஒரு 2 minus 8 -6 equal to 3x. x வந்து -6/3. 3 1s are 3 1s are 3 2s are -2.
அப்ப இங்க வந்து x is equal to -2 வருது. அப்ப ஆன்சரே வரல பாரு நம்மளுக்கு எதுவுமே. விச் ஆஃப் த கிவன். இப்ப ரெண்டு சைடும் ஒரே ஆன்சர், இதுக்கும் இதுக்கும் ஒரே ஆன்சர் வந்துச்சுன்னா தான் அது ஈக்குவல் மேட்ரிக்ஸா பண்ண முடியும். இப்ப ஒய்க்கு வந்து ஈக்குவலா வந்துச்சு, ஆனா எக்ஸுக்கு ரெண்டுத்துக்குமே ஈக்குவலா வரல. அப்ப இது வந்து ஈக்குவல் மேட்ரிக்ஸே இல்ல. சரியா? ஸோ ஈக்குவல் மேட்ரிக்ஸா இருந்தா கரெக்ட் ஆன்சரா வந்துருக்கும். ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள் டு ஃபைண்ட் அப்படின்னு போட்டு முடிச்சிடலாம். சரியா? சப்போஸ் ஈக்குவல் மேட்ரிக்ஸா இருந்தா என்ன இருக்கும்னா, நீங்க x equal to -2 வந்துச்சுன்னா இந்த எக்ஸுக்குமே என்ன வந்திருக்கும், -2 வந்திருக்கும். சரியா? லாஸ்ட் கொஸ்டின், the number of all possible matrices of order 3 cross 3 which has entry 0, 1. 0, 1 வச்சு 3 cross 3 மேட்ரிக்ஸ் வரணும். 3 cross 3 மேட்ரிக்ஸ்னா ஏன்னா எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 9 எலிமெண்ட்ஸ் இருக்கும். கரெக்டா? 3 cross 3 தான் நான் ஒன்று கிரியேட் பண்றேன். 0 1 0 0 1 0 0 1 0. இது ஒரு மேட்ரிக்ஸா? இது மாதிரி இந்த 0 வச்சு ஒரு மேட்ரிக்ஸ் கூட மொத்தமா 0 வச்சு ஒரு இன்னொன்று மொத்தமா 1 வச்சுமே பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது மாதிரி எத்தனை பாசிபிள் வரும் கேக்குறாங்க. சரியா? 0 1 வச்சு எத்தனை பாசிபிள் வரும்? ஸோ என்ட்ரிஸ் வந்து 2, அதை கீழே போட்டுக்கணும். அது எத்தனை பிளேஸ்ல வைக்கலாம்னா 3 3 9 பிளேஸ்ல மாத்தி மாத்தி வைக்கலாம். கரெக்டா? புரிஞ்சா இது எப்படின்ட்டு? இப்ப 3 என்ட்ரிஸ் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணுவேன்? 3 power 9 பண்ணுவேன். இப்ப இதுவே 2 cross 2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா என்ன வரும்? 2 power 4 பண்ணுவேன். 0 1க்கு இந்த 0 1 ரெண்டு என்ட்ரிஸ் வச்சு 2 cross 2 மேட்ரிக்ஸ்னா 2 power 4 வந்துடும். இது 3 cross 3 மேட்ரிக்ஸ் 2 என்ட்ரிஸ் 0 1 என்ட்ரிஸை கீழே போட்டுக்கணும். அந்த மேட்ரிக்ஸ்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கோ அதை மேலே போட்டுக்கணும். 2 power 9 என்ன பண்ணணும் அப்படின்னா 2 power 4 2 அப்படின்னு போட்டுக்கிறேன். 2 power 4 அது 2 2 4 2 12 2 2 4 2 2 4 4 4 16 ஆயிரம் ரெண்டுத்தையும் பண்ணா 16 into 2 32. சரியா?